தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் எனக்கு மறுப்பு பேசுகின்ற சகோதரர் ரசான் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், நான் சூனியத்தை பத்தி ஒரு செய்தி சொன்னேன், எது உண்மையோ அதை சொன்னேன். அவர் சொல்றாரு, நான் உடனே பெல்ட் அடிச்சு முரம்பட்டு பேசுறேன். நான் இப்ப புரிவதிலும் புரிய வைப்பதிலும் குறைபாடு உள்ளவர்கள் என்பதனால நான் சொல்ற விஷயம் புரியாமைக்குதோ தெரியாது. நான் எதை சொல்றேன், நான் என்ன சொல்றேன் என்றால், சூனிய விஷயத்துல குர்ஆன் எங்களுக்கு எதை கற்றுத்தருகிறதோ, ஹதீஸ்கள் எங்களுக்கு எதை கற்றுத்தருகிறதோ அதை நாங்க நம்புறோம். நீங்களும் நம்பணும். நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றீங்க என்றால், ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றீங்க என்றால், அல்லாஹ் சொல்றத ரசூல் சொல்றத நீங்க நம்பியே ஆகணும். இல்லாட்டி நீங்க முஸ்லிமே இல்ல. நான் சொல்றது குத்துபால என்ன என்றால், அல்லாஹ் சூனியம் பற்றி எதையெல்லாம் சொல்கிறானோ அதை நம்பணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் எங்களுக்கு சூனியம் பற்றி சொன்னார்களோ அதை நம்பணும். இதுதான் ஈமான். அதே நேரம் இந்த சூனியத்தை பத்தி நீங்க ஒரு வரைவிலக்கணம் வச்சு சொல்றீங்களே, நீங்க, அதாவது நீங்க அல்ல, மன்னிச்சு கொள்ளுங்க, நீங்க அல்ல, நீங்க யார தக்லீத் பண்றீங்களோ அவரு என்ன சொல்றாரு, சூனியத்தால கையை முடக்கலாம், காலை முடக்கலாம், வேண்டிய செய்யலாம், அல்லாஹ் மாதிரி செயற்படலாம், அல்லாஹ்வுடைய பவரை அப்படியே சூனியக்காரனுக்கு கொடுக்கறாங்க, அல்லாஹ் மாதிரி சூனியக்காரன் செய்வான், இப்படி என்ற நம்பிக்கை ஒன்ற நீங்க சொல்றீங்களே, நீங்க லாக கிரியேட் பண்ணி, அந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட இல்ல. அப்படி சூனியத்தை நாங்க நம்பல, அந்த சூனிய நம்பிக்கை எங்களிடம் இல்லை. நாங்க இப்பயும் சொல்றோம். அவர்களே, குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய சின்ன பொடியனிப்பான், 5 வயசு 10 வயசு, அவன் குர்ஆன் சுன்னா தெளிவுள்ளவன். அவனும் சொல்லுவான் என்ன தெரியுமா, நான் சூனியத்தை நம்ப மாட்டேன். எந்த சூனியம் தெரியுமா, நீங்க ஒரு வரைவிலக்கணம் கொடுத்து வச்சுக்கிறீங்க, சூனியம், சூனியத்தால எதையும் செய்யலாம், அல்லது என்னது அல்லாஹ் மாதிரி சூனியக்காரன் செய்யப்படுகிறான்னு நம்புறாங்க. இந்த நம்பிக்கை இல்லை. சூனியத்தால அப்படி செய்யலும் என்று குர்ஆன்ல சொல்லவும் இல்ல, ஹதீஸ்ல சொல்லவும் இல்ல. ஏழுமண்டா நீங்க எடுத்து காட்டுங்களே, குர்ஆன்ல அல்லது சஹீஹான ஹதீஸ், நாங்க சொல்றோமே சஹீஹான ஹதீஸ் சொல்லி, அந்த சஹீஹான ஹதீஸ்ல எங்கேயாவது வருதா சூனியத்தால எதையும் செய்யலாம், சூனியத்தால காலை முடக்கலாம், கையை முடக்கலாம், அல்லாஹ்வை மாதிரி செயற்படலாம், அப்படி ஹதீஸ் வருதா? அப்படி ஒரு ஹதீஸ் நாங்க அப்படி ஒரு ஹதீஸை நம்புறோமா? அப்படி இல்லை. குர்ஆன் சூனியம் சம்பந்தமா எதை சொல்லுதோ அதை நம்புறோம், ஹதீஸ்கள் சூனியம் சம்பந்தமாக எதை சொல்லுதோ அதை நம்புறோம். இதுதான் இஸ்லாம், இதுதான் அகீதா, இதுதான் ஈமான். அதே நேரம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் என்கிட்ட சொல்றாரு, அதாவது சூனியம் இருக்கு ஆனால் இல்ல, ஒரு தெளிவான கொள்கையில இல்ல, கொள்கையை தெளிவா சொல்றதுக்கு பயப்படுறாரு, அப்படி என்று சொல்லி ஒரு கிண்டலா நக்கலா பேசுற. அப்ப சூனியத்துல நீங்க என்ன செய்றீங்க, இத்தகைய ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றீர்கள். சூனியம் இருக்கு ஆனா இல்ல. அப்ப உங்களுக்கு என்ன தைரியம் இல்லை என்று சொன்னா, மக்கள் மன்றத்தில் உங்களோட கொள்கை என்ன என்பதை கூட சொல்லுவதற்கு நீங்கள் திராணியற்றவர்களாக இருக்கின்றீங்க. இப்ப பாருங்க, அறிஞர் பிஜே என்ன சொல்றாருன்னு பாருங்க. அந்த 2 பேரிடமிருந்து என்னத்தை கற்றுக்கொண்டார்கள் என்றால், எதன் மூலம் கணவன் மனைவியை பிரிக்க முடியுமோ அந்த வித்தையை கற்றுக்கொண்டார்கள். அது கூட அவர்கள் அல்லாஹ் நாடினால தவிர வெற்றி பெற முடியாதுன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த பில்லி சூனியத்தின் மூலமா அதிகபட்சமா என்ன செய்ய முடியும்னு கேட்டா, சேர்ந்து இருக்கிற ஆளை பிரிச்சு விட முடியும், சேர்ந்து இருக்கிற வேலை அதை கொண்டு செய்ய முடியுமாக இருந்தால் அதைத்தான் எல்லாம் சொல்லியிருப்பான். இந்த பில்லி சூனியத்தின் மூலமா அதிகபட்சமா என்ன செய்ய முடியும்னு கேட்டா, சேர்ந்து இருக்கிற ஆளை பிரிச்சு விட முடியும். பிஜே சொல்றாரு, அதாவது இந்த சூனியத்தால அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் என்றால், சேர்ந்திருக்கிற கணவன் மனைவியை பிரித்து விடலாம். சூனியம் ஈக்குதுன்னு சொல்றாரா இல்லன்னு சொல்றாரா? ஈக்குதுன்னு சொல்றாரு. அவர் மட்டுமல்ல, இன்னொருத்தர பாருங்க, டிஎன்டிஜே சையத் இப்ராஹிம், அவர் பேசுறத பாருங்க. சூனியம்ன்றது இருக்கு, சூனியம்ன்றது இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சூனியம்னு சொல்லி காட்டுவான்ல, சிகிர, அவர்கள் சூனியத்தை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப சூனியம்னு ஒண்ணு இருக்க போய் தானே கற்றுக்கிட்டாங்கன்னு வருது. அப்ப சூனியம்னு ஒண்ணு இருக்கு,
அதுல நமக்கு அவரும் சொல்றாரு நாங்க சூனியம் இருக்குன்னு தான் சொல்றோம். யுஅல்லிமூன அன்னாஸ சிஹர், குர்ஆன் வசனத்தை மென்ஷன் பண்ணி யுஅல்லிமூன அன்னாஸ சிஹர், சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு பேசுறாரு. மிச்ச தூரம் போக தேவையில்ல, இன்னொன்னு பாருங்க, இவர் உங்களுக்கு தெரியும். சூனியம் என்பதை நாங்கள் முற்றாக என்ன சொல்லவில்லை, சூனியம் என்பதே இல்லை என்று நாங்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. ஏன் இதை சொல்றேன் என்றால், SLTJ என்பது சூனியமே இல்லை என்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, இவரும் சொல்றாரு சூனியம் இருக்குது என்று சொல்றாரு. அப்ப நீங்க எனக்கு சொல்றீங்க, நீங்க கொள்கையில நீங்க உறுதியாயிருங்க, ஏன் பயப்படுறீங்க? உங்களோட கொள்கையை சொல்ல, சூனியம் இருக்கு ஆனா இல்ல அப்படி என்று சொல்லி கிண்டலா நக்கலா சொல்றீங்க தானே. இப்ப உங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்க ஒரு இடத்துல இருக்குதுன்றீங்க, ஒரு இடத்துல இல்லன்றீங்க, பாத்தீங்க தானே. அப்ப என்ன ஒரு நிலைப்பாடு? நீங்க எதை சொல்றீங்களோ அதுல உறுதியா நில்லுங்க. நீங்க இல்லண்டா இல்லன்னு நில்லுங்க, இருக்குதுன்னா இருக்குது நில்லுங்க. ஒரு இடத்துல இல்லன்னு பேசுறீங்க, ஒரு இடத்துல இருக்குதுன்னு பேசுறீங்க. அப்ப முரண்பாடு உங்களுக்கிட்டே இருக்குது, முரண்பாடு உங்கள்கிட்ட இருக்குது, உங்களுக்கே கிளியர் இல்லாம இருக்குது. நீங்க முதல்ல கிளியர் ஆகுங்க என்பதனை நான் சுருக்கமாக சொல்லிக் கொள்வதோடு, இடையில ஒரு வார்த்தை கேட்கிறாங்க, SLTJ நிலைப்பாட்டை நாங்க தேடி தெரிஞ்சு கொள்ளணுமாம். அவங்க நிலைப்பாடு என்னன்றது எங்களுக்கு தெரியலாம். ஒரு வீடியோ பேசுறதுக்கு முன்னுக்கு, அவங்களுக்கு மறுப்பு பேசுறதுக்கு முன்னுக்கு அது என்ன நிலைப்பாடு அப்படின்றத தேடி பார்த்துட்டு தான் பேசணுமாம். நீங்க என்ன நிலைப்பாடுல இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்க நிலைப்பாடு எங்களுக்கு தெரியும். உங்களோட நிலைப்பாடு, உங்களோட கொள்கை என்ன தெரியுமா? PJ என்ன நிலைப்பாடோ அதுதான் உங்களோட நிலைப்பாடு. PJ என்ன கொள்கையோ அதுதான் உங்களோட கொள்கை. PJ அன்று என்ன கொள்கையோ அதுதான் அன்றும் உங்கள் கொள்கை. PJ இன்று என்ன கொள்கையோ அதுதான் உங்கள் கொள்கை. PJ நாளை எந்த கொள்கைக்கு மாற போறாரோ அதுதான் உங்களோட கொள்கை. அதனால உங்களை பத்தி தேடி பார்க்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நாங்க PJ பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஏன் இந்த புக்கையில இருக்குது, சூரியத்தை பத்தி பேசுற முழுசா இருக்குது, இதுல குர்ஆனுக்கு முரண்பட ஹதீஸ்ல பத்தி பேசுனது இருக்குது, ஆன்லைன் PJல இருக்குது, அவருடைய தர்ஜமால இருக்குது. நாங்க அங்க பார்த்துக் கொள்வோம். உங்களை பார்க்கறதுக்கு எந்த தேவையும் எங்களுக்கு இல்ல என்பதனை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதே போல தக்லீத் பற்றி பேசுறாங்க. நாங்க தக்லீத்வாதி இல்ல. அதுக்கு தக்லீதுக்கு ஒரு வரைவிலக்கணம், அழகான வரைவிலக்கணம் சொல்றாரு. அதையும் கேளுங்களே. இவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, தக்லீத் தக்லீத்னு கத்திட்டே இருப்பாங்க. முதல்ல நீங்க தக்லீத்னா என்னறத படிங்க, படிச்சுட்டு பேசுங்க. அப்ப இவரும் என்ன செய்யறாரு, தக்லீத் என்பதை முன்வைக்கிறாரு. தக்லீத் என்று சொன்னா ஒரு மார்க் அறிஞரோ ஒரு உலமாவோ ஒரு செய்தியை சொல்லுகிற நேரத்தில் அவர் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்றுவது, இதுக்கு தான் தக்லீத் என்று சொல்லுவாங்க. அவரு சொல்றது சரியா பிள்ளையாண்டு பார்க்காம, அவர் மீது இருக்கக்கூடிய அந்த மஹப்பத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக அவர் சொன்னா சரியாக இருக்கும், இரண்டாவது பேச்சுக்கே இடம் இல்லைன்னு கண்ணை மூடி பின்பற்றுவது இருக்குதே, இதுக்குத்தான் பேரு தக்லீது. அப்ப நாங்க யார தக்லீது பண்ணோம்? அப்ப தக்லீதுட வரைவிலக்கணத்தை சரியா சொல்றாரு. என்ன சொல்றாரு? தக்லீது தக்லீத் என்றால் என்ன தெரியுமா? அதாவது ஒரு மார்க்க அறிஞரோ ஒரு உலமாவோ ஒரு செய்தியை சொல்கின்ற நேரத்தில் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்றுவது, இதுக்குத்தான் தக்லீத் என்று சொல்றது. அவர் சொல்றது சரியா பிழையா என்று பார்க்காமல், அவர் மீதுள்ள மஹப்பத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக அவர் சொன்னால் சரியாக இருக்கும், இரண்டாவது பேச்சுக்கே இடமில்லை என்று கண்ணை மூடி பின்பற்றுவது, இதுதான் தக்லீத். இதுதான் தக்லீத். இப்படித்தான் நீங்க கண்ணை மூடி PJயை பின்பற்றுறீங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம். நீங்க இல்ல நிரூபிக்கிறதுக்கு இல்லன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் நானே பகிரங்கமாக, PJ மறுக்காம நீங்க ஒரு ஹதீஸை மறுக்கவில்லை. PJ மறுத்த ஒன்றை நீங்க மறுக்காமல் இருக்கவும் இல்லை. ஒரு வார்த்தையில முடிச்சிருக்க, ஒரு வார்த்தையில இல்ல நாங்க இந்த ஹதீஸ மறுக்கிறோம், குர்ஆனுக்கு முரண்படுது என்று. ஆனா PJ இதை முரண்படுது என்று மறுக்கல்ல, ஒரு அறிவிப்பு செய்யுங்க. அல்லது PJ இந்த ஹதீஸ குர்ஆனுக்கு முரண்படுது என்று மறுத்திக்கிறாரு, நாங்க அந்த ஹதீஸ குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு மறுக்கல்ல, ஒரு அறிவிப்பு செய்யுங்க. தக்லீத் என்ற வாசலே மூடப்பட்டு விடும்.
7 மணி நேரம் செய்யுங்க.